ஒரு கதை சொல்லட்டா? ஒரு பென்சிலோட ஒரு ரப்பரோட கதை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலே சொல்றேன். பென்சில் செய்யும் தவற வந்துட்டு ரப்பர் வந்துட்டு அழிச்சுட்டே இருக்குமா. அப்ப ஒரு நாள் பென்சில் கேக்குமா, நான் செய்த தவறையெல்லாம் நீ அழிச்சிட்டு இருக்கனால நான் வந்துட்டு நல்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், நல்ல இதுல போயிட்டு இருக்கேன். ஆனா என்னோட தவறையெல்லாம் அழிக்க அழிக்க நீ கரைஞ்சிட்டே இருக்க, உனக்கு இது கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்ப அந்த ரப்பர் சொல்லிச்சான், நான் வந்துட்டு உன்னோட தவறுகளை அழிக்கவே இப்பிறவியில் படைக்கப்பட்டவன், எனக்கு இது சந்தோஷம்தான். உன்னோட தவறுகளை நான் அழிக்கும் போது நீ ஒரு நல்ல இடத்துக்கு போறது எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இதுல இருந்து ஒரே ஒரு இந்த பென்சிலும் ரப்பரும் யாரு தெரியுமா? இதுல வந்துட்டு ஒரே ஒரு கதை இருக்கு. இது நம்ம அம்மா அப்பாவும் பசங்களும். இந்த பென்சில் வந்துட்டு பசங்க, ரப்பர் வந்துட்டு நம்மள பெத்தவங்க. சோ நம்மள பிறந்ததுல இருந்து நம்ம வயசுல எத்தனை வயசு வரையும் அவங்க நம்ம கூட வராங்களோ அத்தனை வயசு வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம கண் முன்னாடியே வந்து சுட்டி காட்டுறது, அதாவது பின்னாடி பேசாம நம்ம கண் முன்னாடியே வந்து சுட்டி காட்டி நம்மளோட தவறுகளை திருத்த வைக்கிறது நம்ம பெற்றோர்கள் தான். நமக்கு அநீதி இழைக்காத இரு உள்ளங்கள்னா நம்ம பெற்றோர்கள் தான். நம்மளை பத்தி புறம் பேசாத இரு உள்ளங்கள்னா நம்ம பெற்றோர்கள் தான், வேற யாரும் இல்ல, நம்மளோட தாய் தந்தையர் தான். சோ இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளைங்களுக்கு அநீதி இழைக்காத ஒரே ஒரு ரெண்டே ஜீவன்னா அது நம்மளோட அம்மா அப்பா தான். இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஓகேவா? பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்க. பாய்.